ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயங்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோலையே குறிப்பிடுறேன். வாங்க என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து விற்கிங்க. ஆக்சுவலி வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சீக்கிரம் நாம் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்காது. அப்படி நடக்கிறதா இருந்தால் அது ஒரு தெய்வ அதிசயம் என்று சொல்லலாம். ஸோ வாழ்க்கை எப்பயுமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுக்கு மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே நவக்கிரகங்கள் பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அந்த நவக்கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ நவக்கிரகங்களில் சூரியன் கடகத்துக்கு வந்துட்டார். ஸோ இது ஒரு சாதாரண விஷயமாக இல்லை. இது ஜோதிட ரீதியாக ஒரு மிக முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுது. இந்த மாதிரி வரும்போது சூரியன் வேறு திசையில் வருவார். இது தாட்சாணிய புண்ணிய காலத்தின் தொடக்கமாக குறிப்பிடப்படுது. இப்பேற்பட்ட புண்ணிய காலத்தில் கிரகங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி பெரிய தாண்டவங்கள் நடக்க போகுது, பெரிய அதிசயங்கள் நடக்க போகுது. கிரக தாக்கங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே போல் இந்த மாதிரி சூரியன் வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் என்று அழைக்கப்படும். இந்த ஆடி மாதம் மற்ற மாதங்களைப் போல சாதாரண மாதம் கிடையாது. ஆடி மாதம் மிக மிக பெரிய முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் இத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அந்த சிறப்புகளை உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சு நீங்கள் அந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க கண்டுபிடித்து கண்டிப்பாக அதை செய்து பயன்பெறுங்க. சரி வாங்க, ஆடி மாதத்தில் எத்தனை சிறப்புகள் இருக்குது, நீங்கள் தெரிந்து செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஆடி மாதத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லையுமே விழா நடக்கும். அதுதான் ஆடியில் ஃபஸ்ட்டு சிறப்பாக இப்போ வரைக்கும் காலங்காலமாக பார்க்கப்பட்டு வருது. தமிழ் நாட்காட்டின்படி 4வது மாதமாக தான் ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். பொதுவாக இந்த டைம் ஜூலை 17 ஆடி வெள்ளியில் ஆடி மாதம் பிறந்தது. ஆகஸ்ட் 16 வரைக்கும் இப்போ ஆடி மாதம்தான். ஆன்மீகத்தில் சக்தி வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் மிகவும் உகந்த மாதமாக இந்த மாதம் கருதப்படுது. அதோடு இது தாட்சாணிய புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்று சொல்லலாம். ஆடி மாதம் முழுவதும் உள்ள எல்லா சிறப்புக்குமே அம்மன் தான் காரணம். ஏன்னா ஆடி மாதம் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லேயும் விழா சிறப்பாக நடைபெறும். அதோடு அம்மனுக்கு வழிபாடு, நீர்நிலைகளில் அம்மனை வணங்குறது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள் இம்மாதத்தில் விசேஷமாக நடைபெறும். அதுவும் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு, அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது, முன்னோர்களுக்கு திதி மற்றும் ஆடிப்பெருக்கு போன்ற நாட்களில் வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க கரெக்டாக அந்தந்த நாளில் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அடுத்த 6 மாதத்துக்கு கொண்டாட்டமாக போகும். அதுலேயும் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடியில் வரக்கூடிய வெள்ளி போன்ற நாட்கள்லாம் கோவில்களில் கூட்டம் அலைமோதும். குறிப்பாக ஆடி மாதத்தில் அம்பிகையை வேண்டி நீங்கள் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வரத்தை பெற முடியும். அதனால் இந்த மாதத்தில் வேண்டிக் கொள்ளுங்க, உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். சரி, அந்த வகையில் ஆன்மீக ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் தமிழ் கலாச்சாரத்தில் ஆடி மாதம் என்னென்ன சிறப்பான நாட்கள் வரும், அதில் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடுகள் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்லித்தரேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஆடியில் அம்மன் வழிபாடு தான். ஆடி மாதம் முழுவதுமே உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மன் குலதெய்வம் உங்களுக்கு இருக்குல்ல, அந்த வழிபாட்டுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. ஆடியில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இதுக்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது. இந்த நாட்களில் நீங்கள் அம்மன் கோவில்களில் போய் வேண்டுதல்கள் நிறைவேற ஏதாவது உங்களுக்கு முடிந்த வழிபாடு செய்யுங்க. அம்மனுக்கு உரிய மிக சிறப்பான மாதங்கிறதுனால இந்த மாதத்தில் இந்த நாட்களில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் செய்யுங்க. இல்லை குலதெய்வ கோவில் போக முடியல, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் கோவில்களுக்கு போங்க.
அங்கே கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யுங்க. இல்லை திருவிழா நடந்ததுன்னா அதில் கலந்துக்கிட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அம்மனுடைய அருளை பெறுங்க. ஃபஸ்ட்டு அம்மன் வழிபாடு தனுசு ராசிக்காரங்க மிஸ் பண்ணாமல் செய்துடுங்க. ரெண்டாவது, ஆடியில் வரக்கூடிய செவ்வாய். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் உங்கள் ராசிக்கார சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். இது மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். ஆடி செவ்வாயில் மெயினாக உங்கள் ராசிக்கார பெண்கள் ஔவையார் விரதம் இருக்க வேண்டும். கணவனுடைய ஆயுள், குழந்தை வரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க, திருமண வரம் கிடைக்க கண்டிப்பாக ஆடி செவ்வாயில் உங்கள் ராசிக்கார பெண்கள் விரதம் இருக்க வேண்டும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய வெள்ளி. ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் உங்கள் ராசிக்கார சுமங்கலி பெண்கள் கணவருடைய ஆயுள் நீடிக்கவும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் விரதம் இருக்க வேண்டும். ஆடி வெள்ளியில் மெயினாக அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து ஒரு 4 பேருக்கு கொடுக்க வேண்டும். இதை செய்தீங்கன்னா உங்கள் ராசிக்கார பெண்களுக்கு கணவர் ஆயுள் நீடிக்கும், சுமங்கலி வரமும் பெற முடியும். நெக்ஸ்ட்டு ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை. கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்க துவங்கி 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் உங்கள் ராசிக்காரங்க இருந்து தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா குழந்தை வேணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஆடி கிருத்திகையில் தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அன்னைக்கு போய் கலந்துக்கிட்டு விரதத்தை துவங்குங்க. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா 6 மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் தவறிய உங்கள் ராசிக்காரங்க ஆடி மாத அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த நாளில் கடற்கரை அல்லது நதிக்கரையில் மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுங்க. ரொம்ப 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 நல்லது. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய பெருக்கு ஆடி 18. ஆக்சுவலி ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் புதுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடக்கூடிய விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுது. அதுவும் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் காவேரி போன்ற நதிக்கரைக்கு நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகியிருந்தாலும் பழைய தம்பதிகளாக இருந்தாலும் போங்க. அங்கு கூடி பூஜை செய்து புதிய ஆடை மற்றும் மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளுங்க. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய பூரம். ஆடியில் வரக்கூடிய பூரத்தில் தான் உமாதேவியும் ஆண்டாளும் அவதரித்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் தாயாருக்கு வளையல் வாங்கி கொடுத்து அதை பூஜை பண்ணி நீங்களும் மாட்டிக்குங்க கையில். அது ரொம்ப 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 சிறப்பு. ஸோ இந்த மாதிரி தாங்க ஆடியில் நிறைய சிறப்பான நாட்கள் இருக்குது. இந்த சிறப்பான நாட்களில் நீங்கள் சிறப்பாக வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் செய்திங்கன்னா உங்களுக்கு தலையெழுத்து நிச்சயம் மாறும். இப்போ தனுசு ராசிக்கு இன்னும் விளக்கமாக வந்து கிரகங்களால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இந்த ஆடியில் இனி பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது உங்களுக்கு நல்லது. சட்டத்திற்கு புறம்பானவர்களோடு தொடர்பில்லாமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் கொடுத்த வாக்க குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றி கொள்ளணும். அந்த யோகம் உங்களுக்கு இருக்கணும். நிறைய சுப விரயங்களும் பாக்கியங்களும் ஏற்படும். அதை விட அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். தொழில் ரீதியாக ஆனந்தம் ஏற்படும். குறிப்பாக உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் மேன்மைங்கிறது ஏற்படும். விடுபட்ட அம்பாள் வழிபாடுகளை மேற்கொள்வது இனி ரொம்ப நல்லது. கடல் கடந்து தொலைதூரத்திற்கு விமானத்தில் சென்றாவது தெய்வ வழிபாடுகளை உங்கள் ராசிக்காரங்க இந்த ஆடியில் செய்து வந்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கைக்கு நல்லது. பணவரவெல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கும். கடன் அமைப்புகள்லாம் வந்து தீரும். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடும். ஸோ அதுக்கான நல்ல காலகட்டம். அதுவும் காது மூக்கு தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு கண் பரிசோதனை செய்து கொள்வது அப்பப்போ நல்லது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அதனால் கவனமாக இருக்க பாருங்கள்.
ஸோ எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.